Hello friends, நம்ம TNPSC Mathsல கேட்கப்பட்ட டாப் 300 previous year questions டாபிக் வைஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து டே 14. நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். இந்த டாபிக்லயே பார்ட் 1 வீடியோ வந்து நேத்து அப்லோட் பண்ணிருப்போம். இன்னைக்கு வந்து பார்ட் 2 வீடியோ பார்க்க போறோம். Question number 11. x square plus 4y square is equal to 4xy. எனில் x is to y என்பது என்ன அப்படின்னு கேக்குறாங்க. x square plus 4y square is equal to 4xy. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ரேஷியோ வந்து x is to y. இப்போ இதை வந்து எப்படி எழுதிக்கிறோம்னா x square plus 4y square minus 4xy is equal to 0. இப்போ இது வந்து என்ன ஃபார்மில் இருக்குன்னா a minus b the whole square. இங்கே வந்து a என்னது x, b வந்து is 2y. a minus b the whole square ஃபார்மில் என்ன a square minus 2ab plus b square. அப்போ x minus 2y the whole square is equal to 0. x minus 2y ஓட வேல்யூ வந்து is equal to 0. அப்போ x is equal to 2y. இதில் இருந்து என்ன தெரியும்னா x divided by y. ஏன்னா இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கதா அந்த சேர்ப்போம் போது டிவிஷன் is equal to 2 divided by 1. Ratio of x and y வந்து is 2 is to 1. Option B 2 is to 1. Question number 12. இரண்டு வட்டங்களில் ஒரே அளவு கொண்ட வில்லின் நீளங்கள் 60 டிகிரி மற்றும் 75 டிகிரியை மைய கோணங்களாக தாங்கும் போது அவ்விரு வட்டங்களுக்கான ஆரங்களின் விகிதம் காண்க. If in two circles arcs of same length subtend angles of 60 degree and 75 degree at the center, find the ratio of their radii. ஒரு arc வந்து of same length, ரெண்டு சர்க்கிள்ஸ்லையும் ஒரு arc of same length வந்து ஃபர்ஸ்ட் சர்க்கிளில் வந்து இந்த ஆர்க் வந்து எவ்வளோ வந்து ஆங்கிள் மேக் பண்ணுதுன்னா டுவர்ட்ஸ் த சென்டர் வந்து 60 டிகிரி மேக் பண்ணுது. அதே லென்த்துடைய ஆர்க் வந்து இன்னொரு சர்க்கிளில் சென்டரில் 75 டிகிரி வந்து மேக் பண்ணுது. ஃபர்ஸ்ட் சர்க்கிளோட ஆர்க் லென்த் S1ன்னு வச்சுக்கோம், செகண்ட் சர்க்கிளோட ஆர்க் லென்த் வந்து S2. இது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இதை வச்சு தான் ப்ரொசீட் பண்ண போகிறோம். இப்போ S1 இஸ் ஈக்குவல் டு S2. ஏன்னா இது வந்து ஒரு செக்டாரை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. அந்த செக்டாரோட ஆர்க்கோட லென்த், அதாவது லென்த் ஆஃப் த ஆர்க் ஆஃப் த செக்டார் வந்து theta divided by 360 into 2 pi r. ஃபர்ஸ்ட் சர்க்கிளோட ரேடியஸ் r1, செகண்ட் சர்க்கிளோட ரேடியஸ் r2. இப்போ இங்கே சப்ஸ்டிட் பண்ணுவோம். theta divided by 360 degree into 2 pi r1 is equal to theta divided by 360 degree into 2 pi r2. ஃபர்ஸ்ட் சர்க்கிளோட theta வேல்யூ என்னது is 60 degree. செகண்ட் சர்க்கிளோட theta டிகிரி வந்து is 75 degree. இப்போ கேன்சல் பண்ணுவோம். 360 டிகிரி கேன்சல் ஆயிரும், 2 பை கேன்சல் ஆயிரும். அப்போ 60 டிகிரி இன்டூ r1 is equal to 75 டிகிரி இன்டூ r2. r1 divided by r2 is equal to 75 டிகிரி divided by 60 டிகிரி. கேன்சல் பண்ணோம்னா 1 5s are 5, remaining 1, 2 5s are 10. Again 1 5s are 5, remaining 2, 5 5s are 25. 4 3s are 12, 5 3s are 15. The ratio of R1 and R2 is 5 is to 4. Option D 5 is to 4. Question number 13. If A is to B is to C is equal to 2 is to 3 is to 4, then A by B is to B by C is to C by A is equal to. என்ன கொடுத்துட்டாங்க, A, B and C ஓட ரேஷியோ வந்து 2 is to 3 is to 4. அப்போ A ஓட வேல்யூ வந்து is 2, B வந்து is 3, C வந்து is 4. நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறது A divided by B is to B divided by C is to C divided by A. இப்போ இங்கே A, B, C ஓட வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 2 divided by 3 is to 3 divided by 4 is to 4 divided by 2. இப்போ இங்கே கேன்சல் பண்ணலாம். 1 2s are 2, 2 2s are 4. இப்போ டினாமினேட்டரில் இருக்க வேல்யூஸ்க்கு எல்லாம் LCM எடுப்போம். 3 4 1. இப்போ LCM வந்து இஸ் ஈக்குவல் டு 12. டினாமினேட்டர் 12 வரணும்னா 4ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். அதே இதை நியூமரேட்டரில் மல்டிப்ளை பண்ணுவோம். இங்கே வந்து டினாமினேட்டர் 12 வரணும்னா 3 அண்ட் அகேன் இங்கே வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். இங்கே வந்து இன்ட்டு 12, இங்கேயும் வந்து 12ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ இட் இஸ் ஈக்குவல் டு 8 டிவைடட் பை 12 இஸ் டு 9 டிவைடட் பை 12 இஸ் டு 24 டிவைடட் பை 12. இப்போ 12 கேன்சல் ஆயிரும். இப்போ ரேஷியோ என்ன இருக்குது, 8 is to 9 is to 24. இதை ஃபர்தராக கேன்சல் பண்ண முடியுமா?
முடியாது. ஸோ இதான் ஃபைனல் ரேஷியோ. எங்கே இருக்குது? ஆப்ஷன் சி, 8:9:24. கொஸ்டின் நம்பர் 14. ஒரு சதுரத்தின் உள்வட்டம் மற்றும் வெளிவட்டம் ஆகியவற்றின் பரப்பளவுகளின் விகிதத்தை காண்க. Find the ratio of the areas of incircle and circumcircle of a square. இப்போ ஒரு ஸ்கொயரோட இன்சர்க்கிள் வந்து என்னன்னா இந்த உள்ள இருக்க சர்க்கிள். இந்த சர்க்கிளோட டயாமீட்டர் என்னவா இருக்கும்? இந்த ஸ்கொயரோட சைடு தான் வந்து இந்த இன்சர்க்கிளோட டயாமீட்டராக இருக்கும். இப்போ ஸ்கொயரோட சைடை வந்து ஏன்னு எடுத்துட்டோம்னா இன்சர்க்கிளோட டயாமீட்டர் வந்து இஸ் ஏ. இதுலேருந்து இந்த ரேடியஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். ரேடியஸ் ஆஃப் இன்சர்க்கிள் இஸ் ஏ டிவைடட் பை 2. அதே இது இந்த ஸ்கொயருக்கு வெளிப்புறம் வரைஞ்சிருக்கிறது தான் வந்து இஸ் சர்க்கம் சர்க்கிள். இப்போ இந்த சர்க்கம் சர்க்கிளோட டயாமீட்டர் என்ன வரும்? இப்போ சர்க்கம் சர்க்கிளோட டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயரோட டயக்னல். இப்போ ஸ்கொயரோட டயக்னல் வேல்யூ என்ன வரும்? டயக்னல் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இன்டூ ஏ. இதான் வந்து இந்த சர்க்கம் சர்க்கிளோட டயாமீட்டர். இப்போ இதில் இருந்து ரேடியஸ் என்ன வரும்னா ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2a டிவைடட் பை 2. தட் இஸ் ஈக்குவல் டு a டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. இதான் வந்து இஸ் த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கம் சர்க்கிள். இப்போ நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறது ரேஷியோ ஆஃப் ஏரியாஸ் ஆஃப் இன்சர்க்கிள் அண்ட் சர்க்கம் சர்க்கிள். சர்க்கிளோட இஸ் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர். இப்போ இன்சர்க்கிளோட ரேடியஸ் வந்து r1ன்னு வச்சுக்குவோம். சர்க்கம் சர்க்கிளோட ரேடியஸ் r2ன்னு வச்சுக்குவோம். இப்போ பை r1 ஸ்கொயர் இஸ் டு பை r2 ஸ்கொயர். இதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். பை பை கேன்சல் ஆயிரும். r1 வந்து இஸ் a டிவைடட் பை 2 த ஹோல் ஸ்கொயர் இஸ் டு r2 ஸ்கொயர் வந்து இஸ் a டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 த ஹோல் ஸ்கொயர். இப்போ a ஸ்கொயர் டிவைடட் பை 4 இஸ் டு a ஸ்கொயர் டிவைடட் பை 2. இப்போ இங்கே கேன்சல் பண்ணோம்னா 2 1s are 2, 2 2s are 4. a ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். அப்போ 1/2 இஸ் டு 1. இப்போ எல்சிஎம் எடுத்தோம்னா 2 வரும். அப்போ 1/2 இஸ் டு 2/2. இப்போ இங்கே 2 2 கேன்சல் ஆயிரும். இப்போ ஃபைனல் ரேஷியோ என்ன வரும்? இஸ் 1:2. ஆப்ஷன் சி 1:2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 15. If rupees 10,890 is divided among A and B groups in the ratio 4:5. Then the group B's share is ஒரு அமௌண்ட் 10,890 ருபீஸை வந்து ரெண்டு குரூப்ஸ் ஏ அண்ட் பிக்கு வந்து டிவைட் பண்ணுறாங்க. என்ன ரேஷியோலனா 4:5 என்ற ரேஷியோவில். நம்மகிட்ட இப்போ என்ன கேட்டிருக்காங்க? பியோட ஷேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. பிஸ் ஷேர் இஸ் ஈக்குவல் டு இங்கே பியோட ரேஷியோவில் இருக்க வேல்யூ வந்து இஸ் 5. அப்போ 5 divided by ரேஷியோவில் இருக்க வேல்யூஸ் ஆட் பண்ணோன்னா 4 + 5 வந்து இஸ் 9 இன்டூ டோட்டல் அமௌண்ட் இஸ் 10,890. 1 9s are 9, again 1 9s are 9, remaining 1, 2 9s are 18, again 1 9s are 9, 0. இப்போ மல்டிப்ளை பண்ணோன்னா we get 6,050 rupees. இதான் வந்து பியோட ஷேர். ஆப்ஷன் சி rupees 6,050. Question number 16. If A is to B is equal to C is to D is equal to E is to F is equal to 1:2. Then find the given ratio. இப்போ A is to B ratio என்னது? இந்த எல்லா ரேஷியோவுமே is equal to 1:2. இப்போ A divided by B is equal to 1/2. C divided by D is equal to 1/2. E divided by F is equal to 1/2. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 3a + 5c + 7e is to 3b + 5d + 7f. இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். a c e ஓட வேல்யூ வந்து இஸ் 1. அப்போ 3 + 5 + 7 is to b d f ஓட வேல்யூ வந்து இஸ் 2. அப்போ 3 × 2 + 5 × 2 + 7 × 2 it is equal to 15 is to 6 + 10 + 14. That is equal to 15 is to
30. இப்போ கேன்சல் பண்ணோம்னா 1 15 சார் 15 15 2 சார் 30. இப்போ ஃபைனல் ரேஷியோ வந்து 1:2. ஆப்ஷன் ஏ 1:2. 17th கொஸ்டின். இரு கூம்புகளுடைய கன அளவுகளின் விகிதம் 8:9 ஆகும். இரண்டாம் கூம்பின் உயரம் முதல் கூம்பின் உயரத்தை போல் 4 மடங்கு எனில் அவற்றின் ஆரங்களின் விகிதம் காண்க. The ratio of the volumes of two cones is 8:9. Find the ratio of their radii if the height of the second cone is 4 times the height of the first cone. இப்போ first cone ஓட வால்யூம் V1, second cone ஓட வால்யூம் V2. இதோட ரேஷியோ வந்து is 8:9. நெக்ஸ்ட் first cone ஓட ரேடியஸ் அண்ட் ஹைட் வந்து R1 and H1. செகண்ட் cone ஓட ரேடியஸ் அண்ட் ஹைட் வந்து R2 and H2. இப்போ R1:R2 தான் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஹைட்டை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹைட் ஆஃப் த செகண்ட் கோன். செகண்ட் கோனோட ஹைட் வந்து இஸ் ஈக்குவல் டு 4 times த ஹைட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கோன். இப்போ H2 இஸ் ஈக்குவல் டு 4 into H1. நமக்கு வால்யூம் ஆஃப் அ கோன் என்னன்னு தெரியும் 1/3 pi r² h. இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 1/3 pi r1² h1 is to 1/3 pi r2² into h2 is equal to 8:9. இப்போ pi/3 கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் r1² into h1 is to r2² into h2 வந்து 4 into h1 is equal to 8:9. h1 வந்து கேன்சல் ஆயிரும். இப்போ ரெண்டு சைடும் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். அப்போ r1 is to r2 square root of 4 is 2 is equal to square root of 8 வந்து is 2 into square root of 2 is to square root of 9 வந்து is 3. இப்போ next step r1 divided by 2 into r2 is equal to 2 into square root of 2 divided by 3. r1 divided by r2 is equal to 2 into square root of 2 divided by 3. இங்கே டிவிஷனில் இருக்க 2 வந்து அங்கே போகும்போது மல்டிப்ளிகேஷன். அப்போ into 2. இப்போ it is equal to 4 into square root of 2 divided by 3. இதான் வந்து r1 divided by r2. The ratio of r1 and r2 வந்து is 4 into square root of 2 is to 3. Question number 18. Chalk contains calcium, carbon and oxygen in the ratio 10:3:12. Find the percentage of carbon in the chalk. இப்போ calcium வந்து 10, carbon வந்து 3 and oxygen வந்து 12 அப்படின்ற ரேஷியோவில் இருக்குது ஒரு சாக்ல. நம்மள்கிட்ட கேட்டுக்கிறது percentage of carbon in the chalk. இப்போ percentage of carbon என்ன வரும்னா is equal to 3 divided by the ratio, total ratioவில் இருக்க values வந்து 10 plus 3 plus 12 into 100 ஏன்னா percentage கேட்டிருக்காங்க. இப்போ 3 divided by 25 into 100. 25 4s are 100. So it is equal to 12%. இதான் வந்து is the percentage of carbon in the chalk. Option B 12%. Question number 19. ஒரு உயர்நிலை பள்ளியில் 450 மாணவர்கள், 15 ஆசிரியர்கள் மற்றும் 3 நிர்வாகிகள் என உள்ளன. பள்ளியில் மாணவர்களின் எண்ணிக்கை 1050 உயர்ந்தால் மேற்கண்ட விகிதத்தில் எத்தனை ஆசிரியர்கள் மற்றும் நிர்வாகிகள் இருப்பர் என காண்க. A particular high school has 450 students, 15 teachers and 3 administrators. If the school grows to 1050 students, the ratios are maintained. Then find the number of teachers and administrators. இப்போ 450 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கப்ப 15 டீச்சர்ஸ் அண்ட் 3 அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் இருக்காங்க. இதே ரேஷியோவில் 1050 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கப்ப எத்தனை டீச்சர்ஸ் அண்ட் எத்தனை அட்மின்ஸ் வந்து இருப்பாங்கன்னு கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு இருக்க ரேஷியோ வந்து என்னென்னு பார்ப்போம். 3 1s are 3, 5 3s are 15, 1 3s are 3, remaining 1, 5 3s are 15, 0. இப்போ ஃபஸ்ட்டு வந்து 150:5:1 ரேஷியோவில் இருக்காங்க. அப்போ ரேஷியோஸ் ஆர் மெயின்டைன்டுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அதே ரேஷியோவில் தான் இங்கேயும் இருப்பாங்க. இப்போ 150:5:1. அப்போ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர்? 150x, டீச்சர்ஸ் வந்து 5x அண்ட் அட்மின்ஸ் வந்து 1x. 150x is equal to 1050. இப்போ x is equal to 1050 divided by 150. இப்போ 0 0 கேன்சல் ஆயிரும். 3 5s are 15, 2 5s are 10, 1 5s are 5. Again 7 3s are 21. அப்போ x is equal to 7.
இப்போ இங்கே நம்பர் ஆஃப் டீச்சர்ஸ் வந்து 5x. 5 into x வந்து 7 is equal to 35. இப்போ நம்பர் ஆஃப் டீச்சர்ஸ் is equal to 35. இங்கே வந்து 1 into 7 that is equal to 7. அப்போ 7 administrators. ஃபஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க நம்பர் ஆஃப் டீச்சர்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். இப்போ நம்பர் ஆஃப் டீச்சர்ஸ் வந்து 35, administrators 7. ஆப்ஷன் ஏ. Question number 20. 3x plus 4y is to 4x plus 6y is equal to 22 is to 32. Then x is to y என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இந்த ரேஷியோவை எப்படி எழுதிக்கலாம்னா 3x plus 4y divided by 4x plus 6y is equal to 22 divided by 32. இப்போ இங்கே கேன்சல் பண்ணலாம். 11 2s are 22, 1 2s are 2, remaining 1, 6 2s are 12. இப்போ இந்த ரேஷியோ என்ன ஆகுது 11 divided by 16. இப்போ cross multiply பண்ணுறோம். 16 into 3x plus 4y is equal to 11 into 4x plus 6y. இப்போ உள்ள வந்து 16 மல்டிப்ளை பண்ணோம்னா 16 into 3 is 48x plus 16 into 4 is 64. இப்போ 64y is equal to 44x plus 66y. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் x எல்லாம் ஒரு சைடு கொண்டு வரோம். 48x minus 44x is equal to 66y minus 64y. 48 minus 44 is 4. 4x is equal to 66 minus 64 is 2. 2y. இப்போ x divided by y is equal to 2 divided by 4. Cancel பண்ணோம்னா 1 2s are 2, 2 2s are 4. இப்போ x and y வந்து என்ன ரேஷியோவில் இருக்கு 1 divided by 2. ஆப்ஷன் ஏ 1 is to 2. இப்போ இதே இது என்ன கேட்டிருப்பாங்க கொஸ்டினில் வந்து சில நேரம் y is to x ஓட ரேஷியோ என்னன்னு கேட்பாங்க. அப்போ வந்து என்ன எழுதணும் 2 is to 1. ஸோ அதெல்லாம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும்.